வணக்கம். நான் ஏஞ்சல் டீச்சர், டைனோ கூப்பர் ஸ்கூல் ஆஃப் ஒயிட் லைட். இப்போ நம்ம எல்லாருக்குமே நமக்கு என்ன நடக்கணும், என் லைஃப்ல நமக்கு நல்லது எந்த அளவுக்கு நடக்கணும், அது எப்படி நம்ம நடக்க வைக்கணும், லைஃப்ல எந்தெந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஃபார்வர்ட் போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுறோம் இல்லையா? எதுலேயும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறோம்ல. அதுக்கு ஒரு அழகான ஒரு கிறிஸ்டல் பத்தி உங்ககிட்ட சொல்றேன். இந்த கிறிஸ்டலை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இன்ட்யூஷன் பவர்ங்கிறது நம்மளுடைய தேர்ட் ஐ சக்ரா சம்மந்தப்பட்டது. தேர்ட் ஐ சக்ரா அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபோர் ஹெட். ஸோ அப்படியே நேர் பின்னாடியும் அந்த சக்ராவுடைய ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த சக்ராவுடைய ரெண்டு டைரக்ஷனுமே நமக்கு ஆக்டிவா இருக்கணும். அப்படி ஆக்டிவா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அனதர் நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது முன்கூட்டியே தெரியவும் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜேட் கிரீன் அவென்ச்சுரின், அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ஓப்பல் அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஓப்பல் ஏன் இந்த இடத்துல ஓப்பல் யூஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னா, ஓப்பல் பார்க்கறதுக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் பேர்ல் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஆனா அந்த ஸ்டோன்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் ரெயின்போ கலர்ஸ்ல இருக்கும். ஸோ ரெயின்போ கலர்ஸ் அப்படிங்கிறது எல்லா எனர்ஜியுமே உள்ள வச்சிருக்கோம். அதுல கிரீன் எனர்ஜி கொஞ்சம் அதிகம். அதனால இந்த 3 கிறிஸ்டல்ஸுமே நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது ஜேடும் கிரீன் அவென்ச்சுரினும் கிறிஸ்டல்ஸ், பட் ஓப்பல் அப்படிங்கிறது செமி பிரேஷியஸ் ஸ்டோன்ஸ். ஸோ ஜெம் ஸ்டோன்ஸு, செமி பிரேஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேடியேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஸோ இன்ட்யூஷன் பவர், அதிகமான தலைவலி இருக்கிறது, ஸோ கண் ப்ராப்ளம் இருக்கிறது, இந்த மாதிரி பர்சன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.